ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்கம் வியூவர்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ இந்தோனேசியா நாட்டில் இருக்கிற டோராஜா மக்களின் விசித்திரமான மரண கலாச்சாரத்தை பற்றியும், அவங்க ஏன் தங்களோட பெத்தவங்க இறந்த பிறகும் அந்த உடல்களோடு பல வருடங்கள் ஒன்றா வாழ்கிறாங்க, அந்த உடல்கள் அழுகி போகாமல் இருக்க அவங்க செய்கிற ரகசிய வைத்தியம் என்ன, இந்த சடங்குக்கு பின்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான பணப்பிரச்சனைகள் என்ன, கடைசியாக 3 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பிணங்களை மறுபடியும் தோண்டி எடுத்து அவங்க செய்கிற அந்த அதிரடியான திருவிழா என்ன, இப்படி இந்த டோராஜா மக்களை பற்றின அத்தனை உண்மை சம்பவங்களையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரணம்ங்கிறது பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் சோகத்தையும் கொடுக்குற விஷயம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா மனசே இல்லாமல் கண்ணீரோடு அவங்களோட சடங்குகளை முடித்து உடனே மண்ணில் அடக்கம் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட உடல் இங்கே இருக்காது, வெறும் நினைவுகள் மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த டோராஜா மலை கிராமத்து மக்கள் தங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா அவரை உடனே பிரிஞ்சு போக மனமில்லாமல் தங்களோட வீட்டிலே வச்சு பல மாதங்கள், ஏன் சில சமயம் பல வருடங்கள் கூட அவங்களோட ஒன்றா ஒரே கூரைக்கு கீழே வாழ்கிறாங்க. அவங்க கலாச்சாரப்படி ஒருத்தர் இறந்துட்டா அவரை இறந்துட்டதா அவங்க சமூகமே ஒத்துக்காதான். அதுக்கு பதிலாக டோமா குலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்கார், அதனால் கட்டிலில் படுத்து ஓய்வெடுக்கிறாருன்னு அர்த்தமா. சும்மா ஏதோ பேருக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அந்த உடலுக்கு தினமும் காலையிலையும் ராத்திரியிலையும் புது ஆடைகள் உடுத்தி விடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவையும் சுட சுட காப்பியையும் தட்டில் வச்சு அந்த உடலுக்கு முன்னாடி வைப்பாங்க. உயிருள்ள மனிதரிடம் தினமும் காலையில் எந்திரிச்சு எப்படி பேசுவோமோ அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக, அப்பா எந்திரிங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, அம்மா நான் வெளியே போயிட்டு வர்றேன்னு தினமும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க மேலே வச்சிருக்கிற எல்லையில்லா பாசத்தால் மரண பயத்தை தூக்கி போட்டுட்டு தங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்கள ஒரு பகுதியாகவே வச்சுருக்காங்களாம். மரணத்தோடு தினமும் குடும்பம் நடத்துகிற இந்த யதார்த்தம் உலகத்துக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. ஆனால் இங்கே தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான கேள்வி வரும். ஒரு மனித உடல் இறந்துட்டா அது சில நாட்கள்லேயே அழுக தொடங்கிடும், துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த டோராஜா மக்கள் எப்படி ஒரு உடலை இத்தனை வருடங்கள் தங்களோட வீட்டின் பெட்ரூமுக்குள்ளேயே வச்சிருக்க முடியுது? அது அழுகி போகாமல் இருக்க அவங்க செய்கிற அந்த விசித்திரமான ரகசியம் என்ன? ஆரம்ப காலத்தில், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க காட்டில் இருக்கிற சில விசித்திரமான இலைகள், மூலிகைகள், அப்புறம் வினிகர் சாறு, இதையெல்லாம் ஒன்றா கலந்து அந்த உடம்பு மேலே தடவி வைப்பாங்களாம். ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் ஃபார்மலின் அப்படிங்கிற ஒரு வகையான கெமிக்கலை அந்த உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. இதனால் அந்த உடல் அழுகி போகாமல் அப்படியே மம்மி மாதிரி மாறிடுமா. காலப்போக்கில் அந்த உடம்புல இருக்கிற சதையெல்லாம் காஞ்சு போய் தோல் அப்படியே எலும்போடு ஒட்டிக்கும். ஆனால் எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்காது. இப்படியே அந்த உடம்பை ரெடி பண்ணி அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான பெட்ரூமில் கட்டில் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஊருக்கு போய் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நுழைஞ்சிங்கன்னா அங்கே நடக்கிற யதார்த்தத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்பீங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க அந்த கட்டில் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா டிவி பார்ப்பாங்க. ராத்திரி ஆனால் அந்த உடம்புக்கு பக்கத்திலே படுத்து தூங்குவாங்க. நமக்கு வேணால் இது பயமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது அவங்க பெத்த அம்மா அப்பா. பெத்தவங்க கிட்ட போய் யாராச்சும் பயப்படுவாங்களா சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் நேராக அந்த ரூமுக்கு போய் அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு புதுசாக யாராச்சும் சொந்தக்காரவங்க வந்தால் கூட நேராக அந்த ரூமுக்கு கூட்டிக்கு போய் அப்பா உங்களை பார்க்க நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தி வைப்பாங்களாம். கேட்கவே உடம்பு சிலிர்க்குதில்ல. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் அந்த உடம்பை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்? உடனே இறுதிச் சடங்கு பண்ணி அடக்கம் பண்ணிட வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான காரணமும் லட்சக்கணக்கான பணப்பிரச்சனையும் ஒளிஞ்சிருக்கு. ஏன் இவங்க பெத்தவங்க உடம்பை உடனே அடக்கம் பண்ணாமல் இத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளேயே வச்சு கவனிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் பணம். டோராஜா மக்களோட கலாச்சாரப்படி ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு சாதாரணமாக இறுதிச் சடங்கு நடத்திட முடியாது.
அதுக்கு ராபு சோலா அப்படின்னு ஒரு பெரிய திருவிழா நடத்தணும். அந்த திருவிழாவில் அங்கே இருக்கிற ஒரு விசித்திரமான அல்பினோ எருமை மாடுகளை பலி கொடுக்கணும். இந்த மாடுகள் சாதாரண மாடு கிடையாது. உடம்பெல்லாம் வெள்ளையா, கண்கள் மட்டும் விசித்திரமாக இருக்கும். இந்த மாடோட விலை அங்கே பல லட்சம் ரூபாய். அவங்க ஊர் வழக்கப்படி ஒரு குடும்பம் கௌரவமாக அந்த சடங்கை நடத்தணும்னா குறைஞ்சது 24 எருமை மாடுகளை பலி கொடுக்கணுமா. அப்போது கணக்கு பண்ணி பாருங்க, 24 மாடு வாங்கணும்னா எத்தனை லட்சம் ரூபாய்? ஏன் சில சமயம் கோடி ரூபாய் கூட செலவாகும். இவ்வளோ பெரிய தொகையை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உடனே ரெடி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அதனால தான் அந்த பெத்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவுக்கு முறைப்படி சடங்கு செய்ய என்கிட்ட இப்போ காசு இல்லை, அதனால் காசு சேர்ற வரைக்கும் அப்பா என் கூடவே இருக்கட்டும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ராப்பகலாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிறுக சிறுக காசு சேர்த்து அந்த மாடுகளை வாங்குறதுக்கு பல வருஷம் ஆகிடுது. அந்த காசு சேர்ற வரைக்கும் அந்த பிணம் அவங்க வீட்டோட ஒரு பகுதியாக அவங்களோட பெட்ரூமில் தான் படுத்திருக்கும். ஒரு வழியாக 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கழித்து மொத்த காசு சேர்ந்த உடனே அந்த ஊரே அதிர போகிற ஒரு பயங்கரமான மரண கொண்டாட்டம் ஆரம்பிக்குமா. இதை கொண்டாட்டம்னு சொல்கிறத விட ஒரு பெரிய திருவிழான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பெத்தவங்களுக்கு இறுதி சடங்கு செய்கிற அன்னைக்கு ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றா கூட்டுவாங்க. அந்த விலை உயர்ந்த விசித்திரமான எருமை மாடுகளை அங்கே வரிசையாக நிப்பாட்டுவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த மாடுகளை ஒரே வெட்டில் பலி கொடுப்பாங்க. அந்த ரத்தம் அங்கே ஆறா ஓடும். அங்கே வர்ற எல்லா மக்களும் பிரம்மாண்டமாக சமையல் செஞ்சு கறி விருந்து போடுவாங்க. ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த இடமே திருவிழா மாதிரி மாறிடும். இந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த உடலை அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே தான் அடுத்த ஆச்சரியமே இருக்குது. நம்ம ஊர் மாதிரி உடலை நிலத்தில் குழி தோண்டி புதைக்க மாட்டாங்க, இல்லைன்னா சுடுகாட்டில் வச்சு எரிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற பெரிய பெரிய மலைப்பாறைகளை குடைஞ்சி குகை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாறை குகைக்குள்ளே தான் இந்த உடலை பெட்டிக்குள்ளே வச்சு பத்திரப்படுத்துவாங்க. அந்த குகைக்கு வெளியே இறந்து போனவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ அதே உருவத்தில் மரத்தில் செஞ்ச பொம்மைகளை வரிசையாக செஞ்சு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. தூரத்தில் இருந்து பார்த்தா ஏதோ நிஜ மனிதர் அங்கே காவல் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒரு வழியாக இவ்வளோ வருஷம் வீட்டில் வச்சுருந்த உடலை கொண்டு போய் குகைக்குள்ளே வச்சாச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அங்கே தான் அவங்களோட முக்கியமான ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை மானானே அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குகை கல்லறைக்கு மறுபடியும் போய் அங்கே வச்ச தங்களோட முன்னோர்களோட உடல்களை பெட்டியில் இருந்து வெளியே எடுப்பாங்க. பல வருஷம் ஆனதுனால அது வெறும் எலும்பு கூடா தோல் காஞ்சு போய் தான் இருக்கும். அப்படி வெளியே எடுக்கும்போது அந்த உடம்புகள் மேலே இருக்கிற பழைய துணிகள் எல்லாம் சில சமயம் மக்கி போய் கிழிஞ்சு போய் இருக்கும். அதை ரொம்ப பத்திரமா அன்பாக கலட்டி புதுசாக கடையில் வாங்கின நல்ல பட்டு புடவையோ இல்லை நல்ல சட்டையோ ஆசையாக மாற்றி விடுவாங்க. சில பேர் தங்களோட தாத்தா பாட்டிக்கு ஆசையாக கூலிங் கிளாஸ், தொப்பி எல்லாம் கூட மாட்டி விடுவாங்க. நம்ம ஊரில் வருஷா வருஷம் பெத்தவங்களை நினச்சி காரியம் செய்வோம்ல, அதே மாதிரி அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உடம்புகளை வெளியே எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, காஃபி, சிகரெட் எல்லாத்தையும் முன்னாடி வச்சு அவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த உடம்புகளோட ஒன்றா நின்று குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜாலியாக ஃபோட்டோ, செல்ஃபி எல்லாம் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்கள ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பத்திரமா குகைக்குள்ளே வச்சுடுவாங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இந்த டோராஜா மக்கள் அவங்க எங்கேயுமே போகலை, நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு சடங்குகளை பண்ணுறாங்க. மரணத்தை ஒரு பயமாக பார்க்காம காதலோடும் பாசத்தோடும் கையாளுற இந்த மனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறொரு விசித்திரமான மறுபக்கத்தை பார்க்கலாம். நன்றி.